இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. இது யாருமே கவனிக்கல. திருமண தடைக்கு இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது என்னம்மா? அதான். அப்ப வர்ற நட்சத்திரங்கள்ல, இப்ப ஒருத்தவங்க பூர நட்சத்திரத்துல வர்றாங்கன்னு வைங்களேன், ம். அவங்களுக்கு வந்து உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரமா இருக்குது. அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்த வந்து பலப்படுத்த சொல்லுவேன். உத்திராடம்னா யாரு? அதுக்குண்டான கோவில் யாரு? விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து உண்டான கோவில். அந்த கோயில்ல போய் லட்டு தானம் பண்ண சொல்லுவோம் நாங்க. ம். புரியுதுங்களா? அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பின்னாடியே வர்ற இந்த கோடீஸ்வர நட்சத்திரத்த இயக்கும்போது, அவங்களுக்கு எல்லாமே நல்லாருக்கும். தொழில் நல்லாருக்கும், திருமண வாழ்வும் நல்லாருக்கும், ஆரோக்கியம் நல்லாருக்கும், மனி ஃப்ளோ நல்லாருக்கும். இப்போ சமீபத்தில நீங்க வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருந்தீங்க திருமணத்துக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். அத பத்தி என்ன டீட்டெயில் மேம்? எப்ப வாங்கியிருந்தீங்க? என்ன விஷயங்கள் நடந்திருந்தது? இது வந்து திருமண பேரவையில கூப்பிட்டு குடுத்தாங்க. திருப்பூர்ல ஒரு திருமண பேரவை இருக்குது. கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்குது. 2 பக்கமும் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு பக்கம் வீரமங்கை விருது குடுத்தாங்க. ம். இன்னொரு பக்கம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சாதனையாளர் விருது குடுத்தாங்க. இது 2000 ஒரு லேடியா இருந்து 2000 திருமணங்கள மேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம். இதுல எத்தனையோ நீங்க நல்லதும் அனுபவிச்சிருப்பீங்க, கெட்டதும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடுத்துட்டு, அ வி அ அவார்டு குடுத்துட்டு எல்லாரும் பாராட்டுனாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 160 சால்வ வந்துச்சு எனக்கு. அப்பாடி! போத்துன சால்வ மட்டும் 160 சால்வ. அந்த மாரி நெறைய பாராட்டு பண்ணுனாங்க. இருந்தாலும் அதில உள்ள இருக்கிற சூட்சமங்கள் நெறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். ம். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால யார் வந்தாலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க. ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மேட்ச் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க. உங்களுடைய ஜாதகத்த ஜெராக்ஸா கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி தர்றதுல எந்த இடையூறும் இருக்காது. இப்ப டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் குடுத்தாங்கன்னா, நம்ம பிரிண்ட் போட்டு எடுத்து அது ஒரு வேலையா இருக்குது. ம். அது நம்மள ஆஃபீஸ்ல இருக்க பசங்கலாம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால ஜெராக்ஸ் யாரு வந்தாலும் ஜாதகம் பார்க்க வரவங்க ஜெராக்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு பார்த்துரலாம்.